சேனையெல்லாம் அடிந்து என் பிள்ளைகள் 64 இழந்து என் தமிழ தம்பிமார்கள் மடிந்து விடிந்தால் 18ஆம் நாள் யுத்தத்தில் நடுநடுங்கி கண்கள் பிதுங்கி ஜெகினி தள்ளியன் துரியன் வருகின்றேன்.
பாவியாகிய துரியன் பஞ்சப்பனாதி பாண்டவருக்கு நான் பாராமல் புஜம் தொடுத்து நான் 17 நாள்களாக பாண்டவரே செய்ய நான் 18 நாளால் நவகிருத்தி பெறுகிறேன். உண்மைதான் 17 நாட்களாக அவங்க கணையினால் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க எல்லாம் சேனையெல்லாம் மடிந்தது. பிள்ளைகள் 64 பிள்ளைகள் 64 மடிந்தது. ஒரு அக்கனுடைய சேனையெல்லாம் மடிந்தது. என் குருவாகப்பட்ட குரு பீஷ்மர் துரோணர் இதுபோல் எண்ணற்ற அரசர்களெல்லாம் பலி கொடுக்கிறேன். ஐயோ மாமா எனக்கு பயமா இருக்குது. பாட்டு வேண்டாம். அதான் படைபட்டாலும் அக்ரோணி சேனையெல்லாம் மாட்டு மடிஞ்சு விட்டது. நாம இருப்பது 3 பேர் மட்டும்தான். உண்மைதான். அப்படி கவலைப்படுகிறாயா? உண்மைதான். ஆமா வேண்டாம். அடிக்கிறாங்க அதுக்கு என்ன கிழமை செல்வம் சொல்கிறேன் ஃபோன் போடுறேன் பேர் செல்வம் யூடியூப் சேனல் யூடியூப் செல்வம் வேறு மாதிரி வருது செல்வம் யூடியூப் சேனல் செல்வம் யூடியூப் சேனல் மாமா ஜெகனி மாமா மாமா தள்ளி பூபதி படைப்பட்டால பிள்ளைகள் 64 எல்லாம் ஆண்டு படித்து விட்டது. இருப்பதோ 3 பேரும் இணைந்தா 18 நாள் சண்டையில் நம்ம கடை எப்படி செய்யமாகிறது சொல்லி அனுப்பிக்கிறாயா? மாமா இந்த மாமை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே கொள்ளக்கூடாது. அந்த பாண்டவருக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அப்படிதான் சொல்லு, அப்படி சொல்லு. எதிர்ரோகம் படைத்த என் மாமன் தள்ளி பூபதி கூடிவிட்டு கூடுவாயக்கூடிய மந்திர மாயாஜால வித்தைகள் பெற்ற ஜகினி மாமன் இருக்கும்போது நான் எதுக்கு மாமா தம்பி பார்க்கொண்டூத்தி காலையில் வந்துருவீங்க இந்த வேலையில் அந்த வழி வந்து
1500. 1500. எடுத்து போட்டுருவேன். யூடியூப்ல போட்டுருவேன். சரி. மாமா சல்லிய பூபதி என் தமிழ தப்பிமா 99 கருணன் காக்கேயன் பீஷ்மர் நால்வகை சேனை தரைப்படை காலற்படை குதிரைப்படை யானைப்படை என்று சொல்லக்கூடிய 4 வகை படைகள் எங்கே பார்க்கிற பக்கமெல்லாம் நம்மளையாக கிடைக்கிறது. உண்மைதான். பாண்டவர் என்று விட்டு வைத்தாங்களா? மாமா இதுக்கு நீ அப்பா வராது கவலை கொள்ள வேண்டாம். மாமா உன்னை மேலாளா கொண்டு போறோம். நான் தான் கவலைப்படுறேன். ஆமா ஆமா பேரு கீர்த்திக்கு மூலம் அந்தஸ்து கௌரவமும் கொடியட்டி பறக்கும் மென்மேலும் 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 அண்ணவருக்கு பயந்து நாடு கொடுப்பனா? அப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம். அண்ணவருக்கு பயந்து நான் நாடு கொடுப்பனா? மறுபடியும் இல்லப்பா. மாமா இன்னைக்கு
பரியாசம் சொல்லும் மாமா. அப்படியா? அந்த ஐவரை நான் ஜெயம் பெற எனக்கு ஆலோசனை செய்யும் மாமா. மருமகனே சுயோதனா, ஆமா. 17 நாட்களாக உன்னுடைய அதாவது படை பட்டாளமெல்லாம் வீழ்ந்தே எல்லாம் வீழ்ந்து இருக்கிறது. நீ இருப்பதோ ஒரு நாள் இருக்கிறது. இந்த 60 நாளைக்கும் ஆமா 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 நான் உயிர் பிழைத்து விட்டால் இந்த நாட்டை நீரே ஆளுவ. மேலும் நானே நாட்டை அப்படியா? துரியோதனா மருமகனே, ஆமா. இன்று 18ஆம் நாள் சண்டையில நீ பெறுவதாக இருந்தா, நாட்டை நீ ஆளுவதாக இருந்தா எப்படி தெரியுமா? நம்ம சல்லி இருக்கிறாருல்ல, ஆமா அவருக்கு ஆமா ஆமா அவருடைய இருந்த சேனாதிபத்தியத்தை கொடுத்து அவங்க பாண்டவர் இடத்துல போனா பாண்டவருடைய வர்க்கத்தை அழிச்சு வந்துருவாரு. அப்படியா? பாண்டவர் செத்துட்டாங்க வச்சுக்க, நானே நாட்டாள் நாட்டு ஆள்வை. சபா 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 சபா. அப்படியா? என்ன காலதாமதம் வேண்டாம், சீக்கிரம் சேனாதிபதியை புரிய பண்ணா. மாமா ஜல்லிய மாமா. இன்னைக்கு 18ஆவது நாள் எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடு. அந்த பாண்டவரை ஐவரையும் அழித்து அவனுடைய சிறந்த ஒரு பாதத்துக்கு கொண்டு வருகிறேன். மாமா உனக்கும் காலம் குறுகி போச்சா? ஐயோ, நாம 3 பேர் இருந்தோம். எனக்கு என்னமோ பயமா இருக்குது. பயப்பட வேண்டாம். தள்ளிய மாமனை ரணகலத்துக்கு அனுப்புவதற்கு தள்ளி பயமாக இருக்குது. மருமகளே பிரியவண்ணா, ஏற்ற தினமே எனக்கு ஜனாதிபதி பட்டம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு 18ஆவது நாள் சண்டையே நடந்திருக்காது. நேற்றோட முடிச்சிருப்பேன். ஆமா 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 பாண்டவர்களே அறுவர் சொன்னிருப்பேன். ஆமா 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 இந்த ஒரு கிலோ எதுக்கு இருக்கிறீங்க? அதனால நீ தவறு செய்து விட்டாய். நேற்று நீ ஜனாதிபதி பட்டம் கொடுக்கல எனக்கு. இந்த தடவை எனக்கு ஜனாதிபதி பட்டம் கொடு. நீ எனக்காக இன்னைக்கு ரணகல போயத்தான் உண்மையாலும் ஆமா. அந்த தள்ளி கேக்குறாங்க தெரியலையா? ஜனாதிபதி பட்டத்தை கொடுத்துட்டு போகட்டும். என்ன ஒத்த வார்த்தையில போட்டுன்னு சொல்ற? இல்ல அதான் மரபு வளர்ந்து கொண்டு இருந்தால, அதனால சீக்கிரம் சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து அனுப்பு, சீக்கிரம் போயிட்டு வரட்டு சொன்னேன். சொல்லிட்டு எனக்கு ஜனாதிபதி பட்டத்தை கொடுத்தால் ஆமா ஆமா இன்று தினம் அந்த பாண்டவரை ஐவரையும் வடித்து ஜெயபெற்று வருகிறேன். ஆமா ஆமா ஜனாதிபதி பட்டம் தந்தான் சூரியராஜன். அந்த பாண்டவரை கண்டவனுக்கு பிறந்த குண்டா ஜாதி வைனை அவனை அழித்து வருகிறேன். மாமா இதோ சாயாபு மன்னன் நீ தருமனோடு உத்தம் செய்து மாமா படைகளை இருந்து பிள்ளைகளை இருந்து நான் இருக்க நிலையில என் மனசுல போயிட்டு வான்னு சொல்லான்னு நினைச்சாலும் என் உதட்டுல போய் என்று மருமக மன கவலையில இருக்கிறாரு. அதனால வாய் தேடி சொல்லிட்டாரு, போன போய் சாக மாட்ட போ. பொண்ணே சொல்லுறான். சரி ரணகல போ. சரி போ, நான் அவரோட கொஞ்ச நேரம் பேசி சரியா? அஸ்தாபுரத்துக்கு நானும் வந்து நம்ம நாளாவது, ஆனா நீ வந்து யாருமே நாள் இல்லாத மாதிரி, அதாவது அஸ்தாபுரத்துல நம்ம திருவினுடைய இருக்கிறோம். இவ்வளவு காலமா 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், எங்க வந்தாலும் ஒன்னாதான் வருது. அப்படி இருக்கிற நேரத்துல உன்னை இன்னைக்குதான் பார்த்து கடைசியா பாக்கணும்னு எனக்கு என்ன சொல்ற? இல்ல மறுபடியும் பார்க்க போறோம். என்ன காரணம்? இல்ல இல்ல போறியா? போயிட்டு வா.
போயிட்டு வான்னு சொல்லாம போறியான்னு கேக்குறேன். இல்ல 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 எனக்கு என்னவோ நிச்சயம் அதான் நீ போயிட்டு வருவோன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட மனசுல ஒரு எண்ணமே கிடைச்சவங்கள. ஆமா ஆமா என்ன சொல்ற? சரி போறேன்னு ஆசைப்பட்டேன். போ. குளிச்சத்துல தமிழ்நாடுதான் பனாதிபசங்கள் பாண்டவர்கள் பைந்து ஓடி விட்டார்கள். ஒருவனையும் காணுமே. பார்க்கலாம் யார் வருவார்கள் என்று பார்க்கலாம்.